மக்களிடம் செல், மக்களிடம் பழகு, மக்கள் பணி செய். இது அண்ணாவின் கூற்றுக்க இணங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவேக கட்சி தலைவர் விஜய் அவர்கள் ஒரு மேடையில் முழங்கினார். இது சரி, ஏதோ அண்ணாவுடைய கொள்கை சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா கரூர் சம்பவம் பொறுத்தவரையும் அது திமுகவுடைய முப்பெரும் விழா போட்டியாக நம்ம செஞ்சு இது மக்கள்களை சும்மா சீன் காமிக்கணும்னு சொல்லிட்டு அவர் செய்த வேலை தான். ஏன்னா இது பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்தும் நாமக்கல்லேருந்தும் கிட்டத்தட்ட 12,000-13,000 பேர் கூப்பிட்டு வந்ததுனால ஏகப்பட்ட நெருக்கடி, ஜன நெருக்கடி, பெருந்துயரம், மேன் டிஸார்டர் அப்படின்ற மாதிரி அவர் நீதிபதி சொல்லிட்டார். ஒரு தனி மனிதனுடைய ஆசைக்கு கிட்டத்தட்ட 41 உயிர்கள் பறிபோனது தான் மிச்சம். சரி, இவர் ஏதோ நெருக்கடி ஆயிடுச்சு, மக்கள் இறந்துட்டாங்க, பெரிய ஒரு கடுந்துயரம். எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் அது மனசுலேயே, அந்த குழந்தை என் மனசுலேயே இருந்தது. என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு. சரி, இவர் இறங்கி செய்வாருன்னு பார்த்தா ஓடிட்டார். சரி, ஒரு பயந்துக்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லிவிட்டு சரி 2 நாள் பொறுத்து திருப்பி வருவாருன்னு யோசித்தோம். எல்லாமே யோசித்தோம். என் நண்பர்களுக்கெல்லாம் கூட நான் சொன்னேன், வந்துடுவார், 2-3 நாளில் வந்துடுவார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 11வது நாள் கூட உனக்கு வீடியோ காலில் தான் நீ பேசுகிறேன்னா என்ன அரசியலா? என்ன அரசியல்ன்றதே மக்கள் பணி செய்யணும். மக்கள்கிட்ட நீ தான் சொன்ன, அண்ணா பேர் சொல்லி இது மாதிரி மக்களுடன் பழகு, அண்ணாவுடைய வழியில் நான் நடப்பேன், பெரியார் வழியில் நடப்பேன் அப்படின்னு 2 பேர் வழியிலையும் நடக்கிற மாதிரியே தெரியலையே. நீ ஒரு தற்குறின்றது, நீயும் ஒரு தற்குறி தான். உன் கூட இருக்கிற அத்தனை பேருமே தப்பிச்சு போயிட்டாங்க. என்னமோ இது மாதிரி இருக்குது, காமெடியாக இருக்குது. ஆமாம், கைப்புள்ள ரேஞ்சுக்கு இருக்குது நீங்கள் பண்ணுறது. வானா விட்டுட்டு அழுதுருன்ற மாதிரி அழுகுறீங்க. இப்போ ஏன் ஓடுனீங்க? முதல்ல அதுக்கு பதில் சொல்லவே இல்லையே நீங்கள். இந்த நிமிஷம் வரையும் சரி மன்னிப்பே கேட்கலையே மக்கள்களை. இது மாதிரி வந்தேன், என்னுடைய ஆசைக்கு இது மாதிரி ஆகிப்போச்சு, 41 உயிர் போயிடுச்சு அப்படின்னு ஒரு மக்கள்களை ஒரு கண்ணீர் அஞ்சலியும் செலுத்தலை, கொடிய அறக்கம்பத்துலேயும் பறக்க விடலை. இன்னி வரையும் மக்கள்களை ஒரு மன்னிப்பும் கேட்கல. என்ன அப்படின்னா உனக்கு ஈகோ? அப்படின்னா நீ பெரிய அப்பாட்டக்காரு, ஒரு கேவலமான பெரியவா இருக்கியா நீ? ஒன்றும் பெரிய ஆள்லாம் நீ நினச்சிக்கிற. உன்னை பில்டப் பண்ணி வச்சுக்கிறாங்க. ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார், அவரே வர தயங்குற இடம் இது. நீ நினைக்கிற மாதிரிலாம் இந்த அரசியல் நீ ஒரு ஒரு மட்டமான ஒரு ஆள். நாங்கள் நினைக்கிறத விட நீ ஒரு மட்டமான ஆள். நாங்கள் அது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். நீ ஒரு அரசியலில் நீ நிலைக்க முடியாது, உனக்கு அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. உன்னை யாருன்னா பில்டப் பண்ணுறாங்கன்னா அதை நம்பாத. எப்பயுமே மக்கள் கூடயே இருக்கணும், மக்கள் பணி செய்யணும். அதுதான் நல்ல தலைவனுக்குரிய அழகு. நீ அதுக்கு எலிஜிபிளே கிடையாது. ஏன்னா நீ வீடியோ காலில் பேசுகிற ஆள், வீட்டுக்குள்ளேயே ஒர்க் அட் ஹோமில் வேலை செய்கிற ஆள். உனக்கு அரசியல் ஒத்து வராது. அதில் நீ சாதிக்கவும் முடியாது, சாதிக்கிற வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா கூட சரி, நீ தலைவர் ஒரு மாதிரி இருந்தாலும் சரி, தொண்டர்களை கூட 2ஆம் கட்ட தலைவர்கள் கரெக்டாக இருந்தால் கட்சியை வழி நடத்தலாம். ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்கள் உன்னோட தற்கூரி ஆகிறானுங்களே, பயந்தாவலி ஆகிறானுங்களே, பயந்தாவலி பகோடாக இருக்காங்களே. அதனால் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. உன்னை நீ செய்கிற தப்பை கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க பாரு ரசிகர்கள். அவங்கன்னா இது நம்பலாம், உனக்கு ஓட்டு போடலாம். அது கூட 2-3% ஓட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.